வணக்கம். நான் உங்கள் மகேஸ்வரி. இன்னைக்கு என்ன கதையாக உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே, யாராவது ஒருத்தராவது எனக்காக வெயிட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு குட்டியூண்ட ஒரு ஸ்டோரி தான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன ஸ்டோரியாக இருக்குன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல? என்னவா இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அப்படின்னா? ஆமாங்க, ஆமைக்கும் முயலுக்கும் நடந்த ரேஸ் கதை. காலங்காலமாக அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க, வேற எதுவும் புதுசாக சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஸோ காலங்காலமாக எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நமக்கு கிளிக் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம பேசி தான் ஆகணும். அப்படி தாங்க சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமை பொறுமையாக தான் போச்சு, முயல் வேகமாக போச்சு. ஆனால் ஆமைக்கு மெதுவாக போனாலும் தான் போக வேண்டிய இடத்துல சரியாக போகணும்னு நினச்சது. தன்னுடைய இலக்கு நோக்கி மட்டும்தான் தன்னுடைய கவனத்தை மெயினாக பார்த்துக்கோங்க, தன்னுடைய கவனத்தை சிதற விடாமல் அது பாதையில் சரியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் முயல் என்ன பண்ணுச்சு? குடு 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 வேகமாக போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், எப்படின்னாலும் வரப்போகிறதில்ல, அவனுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வெயிட் பண்ணி அவனை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்து அப்படியே விட்டுருச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒன்று பொறுமையாக போனாலும் நம்ம போக வேண்டிய இலக்குக்கு போகணும். இன்னொன்று வேகம், அவசரமாக வேகமாக போய் அந்த விஷயத்தை அடையணும்னு நினச்சி பாதிலே முடிக்கிறத விட பொறுமையாக போய் அந்த விஷயத்தை நம்ம முடிக்கலாம் சொல்கிறது தாங்க இடம். ஸோ முயலாமை, நம்மளோட என்ன ஒரு இதுக்கும் முயலாமை இருக்கக்கூடாது. எல்லாரும் நம்ம முடியும் அப்படின்ற அந்த இலக்கு வந்து சிதற விடாமல் நம்ம போகணும் அப்படின்றது தான் இதோட கதையோட நோக்கம். ஸோ எல்லாரும் தன்னுடைய கவனத்தை சரியான முறையில் நம்மளுடைய இலக்குகள் நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கான ஒரு கதை. இன்னொன்று என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை அவசரமாக செஞ்சு அதை பாதிலே முடிக்கிறத விட நமக்கு தெரிஞ்சு விஷயத்த மெதுவாக சரியான முறையில் கொண்டு போகணுங்கிறது தான் இன்றைக்கான நோக்கம். ஸோ என்னடா நான் வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறேன், எப்படி போகிறேன், என்ன பண்ணுறேன்னு எதுவுமே தெரியலையே அப்படின்னு குழம்பிக்கிட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பதில் இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லார் மாதிரி தூங்கி எழுறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், ஒரு இதை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம குடும்பத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? என்னங்க காலங்காலமாக குடும்பத்தை தானே எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னங்க சொல்ல போகிறீங்க? பெருசாக என்ன, இன்றைக்கி நான் என் குடும்பத்தை பார்க்கணும், நாளைக்கு என் பிள்ளை குடும்பத்தை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க குடும்பத்தை பார்க்காம எத்தனையோ பேர் இன்றைக்கி வெளியில் விட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தர் வேறு இது பொறுத்து தான். ஸோ அதனால் வந்துட்டு என்னங்க நான் ஏதோ பேசிட்டு போயிட்டே இருக்கேன் பாருங்கள். நம்மளுடைய இலக்குகளை சரியான நேரத்தில் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரம்பித்து அவசரமாக விடுறதை விட ஒரு விஷயத்தை பொறுமையாக ரொம்ப டீலிங்காக பார்த்து கேர்ஃபுல்லாக கொண்டு போங்க. இது உங்களுடைய உறவுகளுக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அப்படியே லவ்வாக கொடுத்து அவங்கள அவசரமாக ஒரு பெரிய உலகத்தை கூட்டு போய் தொப்புன்னு கீழே விடுறதை விட அவங்களுடைய அழகாக அன்பாக ஆதரித்து மெதுவாக உங்களுடைய உறவுகளை நெருக்கணும்னு சொல்லிட்டு இப்பயும் போல்